சில சமயம் நமக்கு தானாகவே அழ வந்துடும். ஏன்னா அவ்வளோ ஒரு முடியாத சூழ்நிலை. மனசில் அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கும். அழுதா நல்லா இருக்குமோன்னு தோணும். ஆனால் அழக்கூட முடியாது. நம்ம அழறது யாருக்குமே தெரியாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். ஏன்னா கண்ணீர் வந்து அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துருமோ. நம்ம அழணும், ஆனால் அழுதுட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம அழணும், அழுதுடணும். அது எப்படி அழணும்னா, மற்றவங்க முன்னாடி நம்ம அழக்கூடாது, யார்கிட்டேயும் நம்ம சொல்லி அழக்கூடாது. தனியாக வந்துட்டு தனியாக ஒரு அறையிலையும் தனியாக ஒரு இடத்துலையும் யாருமே இல்லாத இடத்துல முருகன் நம்ம முன்னாடி இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாய் விட்டு அழுதணும். கதறி கதறி அழணும்னு தோணுதா, நல்லா அழுதணும். நமக்கு என்ன கஷ்டமோ அது எல்லாம், முருகா எனக்கு இப்படி இருக்குது, முருகா எனக்கு இவங்க இதை சொன்னாங்க, முருகா எனக்கு இந்த பிரச்சனை, நான் இதை செஞ்சே ஆகணும், எனக்கு இந்த நிர்பந்தனை, எனக்கு வந்து நாளைக்கு தலை போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை, எனக்கு இந்த அவமானங்கள் நேரப்போகுது, எனக்கு இந்த சமயத்தில் இந்த பணம் கிடைக்கல, நான் இவங்கக்கிட்ட இந்த வாக்கு நான் கொடுத்துட்டேன், இதை நான் தான் செஞ்சு ஆகணும், முருகா எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம், எனக்கு இந்த வலி வேதனை, என்னை விட்டு பிரிஞ்சியும் போயிட்டாங்க. அப்படி நமக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, முருகன்கிட்ட நம்ம சொல்லி வாய் விட்டு கதறி அழுதணும். நம்ம மனசில் தான் முருகர் வாழ்கிறாரு. நம்ம சொல்லாமையும் முருகருக்கு நம்ம கஷ்டம் தெரியும். இருந்தாலும் நம்ம முருகன் முன்னாடி வாய் விட்டு கதறி நம்ம மனசில் இருக்க கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி அழும்போது நமக்கு நிச்சயமாக ஒரு ஆறுதல் கிடைக்கும். பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் பலமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். முருகன்கிட்ட சொல்லி அழுதுட்டு, நான் முருகன்கிட்ட எல்லா கஷ்டத்தையும் சொல்லி அழுதுட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையை முருகன் பார்த்துப்பாரு, முருகன் கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுப்பேன், என்ன கஷ்டமாக இருந்தாலும் என் முருகன் எனக்காக செஞ்சு கொடுப்பான், எனக்காக என் முருகன் சமாளிப்பான்னு ஒரு நம்பிக்கையோடு போயிட்டு முகத்தை அலம்பிட்டு முருகானு திருநீரை வச்சுக்கிட்டு நிம்மதியாக நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, பிரச்சனை தீர்ந்துதுங்க. பிரச்சனை தூக்கி முருகன் கரடியில் வச்சாச்சு, அவ்வளோதான். முருகன் பார்த்துப்பார். அவரால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. முருகனால் முடியாதது சாத்தியமே கிடையாது. முருகனால் முடியும். நமக்கு எல்லாமே முடிச்சு கொடுப்பாரு நம்ம முருகன். இந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து அடுத்த கணம் நிற்கணும். அப்போ நம்ம வாழ்க்கை சிறைப்படையும். நிச்சயமாக சத்தியமாக நம்ம வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.